ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம 5 எலிகள் கதை தான் பார்க்க போறோம். ஒரு பொந்துக்குள்ள 5 எலிகள் இருந்துதான். 5 எலிகளும் வெவ்வேறு குணம் கொண்டதா இருந்துதான். அதுல ஒரு எலி பலசாலியா இருக்குமா, எதை பார்த்தும் பயப்படாதான். இன்னொரு எலி புத்திசாலியாம், எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் முடிவு பண்ணுமா. மற்றொரு எலி பயந்த குணமுடையதான், எல்லாத்துக்கும் பயப்படுமா. இன்னொரு எலி முட்டாளாம், எதையும் யோசிக்காம செய்யுமா. மற்றொரு எலி சோம்பேறியாம், சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருக்குமா. இப்படியே 5 எலிகளும் ஒரே பொந்துக்குள்ள ஒத்துமையா இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த வழியா ஒரு பூனை வந்துதான். பூனையும் எலி பொந்த பார்த்துட்டான். இந்த பொந்துல எத்தனை எலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துதான். அப்பதான் ஒரு எலியா உணவு தேட வெளியில வந்துதான். எலி பொந்துக்குள்ள 5 எலி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பூனை இந்த எலிகளை தனித்தனியா வேட்டையாடணும்னு முடிவு பண்ணுதான். அந்த சமயம் சோம்பேறி எலியும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டே இருந்துதான். பூனை இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சோம்பேறி எலியை பிடிச்சு சாப்பிட்டுட்டான். அடுத்து பயந்த குணமுடைய எலி பூனை கிட்ட மாட்டிக்கிட்டான். எல்லாத்துக்கும் பயப்படுறதுனால பூனை கிட்ட இருந்து அந்த எலியால தப்பிக்கவே முடியலையாம். அடுத்து முட்டாள் எலியும் பூனை கிட்ட தனியா மாட்டிக்கிட்டான். பூனை முட்டாள் எலி கிட்ட பேச்சு கொடுத்துதான். நண்பாவா, உன்னை நிறைய உணவு இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு கூப்பிட்டுதான். எதையும் யோசிக்காம முட்டாள் எலியும் கூட போய் பூனைக்கு உணவு ஆகிட்டான். பூனையும் அது நினைச்ச மாதிரி 5 எலியில 3 எலிய திட்டம் போட்டு தனித்தனியா சாப்பிட்டுட்டான். அடுத்து இருக்கிற 2 எலியையும் தனித்தனியா வேட்டையாடணும்னு பூனை முடிவு பண்ணுதான். பலசாலி எலியும் புத்திசாலி எலியும் பூனையோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். பலசாலி எலி இதுக்கப்புறம் அந்த பூனை வந்தா தனியா நான் போய் சண்டை போட்டு அந்த பூனையை விரட்டி விடுறேன்னு சொன்னதான். ஆனா புத்திசாலி எலி நம்ம 3 நண்பர்களும் தனியா பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்டதுனாலதான் பூனை 3 பேரையும் சாப்பிட்டுட்டு, அதனால எங்க போனாலும் நம்ம பிரியாம இருந்தாதான் பூனைக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும்னு புத்திசாலி எலி பலசாலி எலிக்கிட்ட சொன்னதான். அதே மாதிரி 2 பேரும் பிரியாமலே இருந்தாங்களாம். பூனையும் 2 பேரும் தனியா மாட்டுவாங்கன்னு ரொம்ப நாள் காத்திருந்து ஏமாந்து போயிட்டான். நம்மளும் எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் இந்த பலசாலியான எலி மாதிரி தைரியமாகவும் புத்திசாலி எலி மாதிரி யோசிச்சு செஞ்சோன்னா நம்மளால ஈஸியாக ஜெயிக்க முடியும் குட்டீஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். டாடா பை குட்டீஸ்.